கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். ஆமாங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணுகிறார். பிரகாசிக்கப்படுகிறார்னா உங்களை எப்படி பாக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய இப்படி வச்சு கொஞ்சம் போது அவருடைய முகம் எப்படி இருக்குது, முகத்துல எப்படி பிரகாசம் தெரியுதோ அதே போலதாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இப்படி பாக்குறாரு. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் நினைக்கிறீங்களா? சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குங்க, அவர்கள் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமாங்க, கர்த்தருடைய முகம் உங்க மேல பிரகாசிக்கும் பொழுது உங்களுடைய முகமும் பிரகாசிக்குங்க. உங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்ப்பார்கள், உங்களை பார்க்கிறவர்கள் தனித்துவமா தெரியுங்க. அதுதான் அந்த பிரகாசத்துடைய நோக்கமேங்க. உன்மேல் கிருபையா இருக்க கடவர் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு மட்டும்தாங்க. எனக்கு கொடுத்த வார்த்தை அப்படி நீங்க உரிமையா எடுக்கும் பொழுது கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். எத்தனை தடவை கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்ன்னு இருக்கோ அதே போல உன்மேல் 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 இருக்கும் போது கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஆமாங்க, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில முழு மனதோட அவரை விசுவாசிங்க. அவருடைய முகத்தின் பிரகாசம் உங்களோட இருக்கும். அதனால நீங்க உலகத்துக்கு முன்பாக கிருபையாய் நீங்கள் தனித்துவமாய் காணப்படுவீர்கள். காட் பிளஸ்.